என்னது ஒரு மாதிரியா இருக்குதே. உரைப்பு அதிகமா போட்டியாமா? இல்ல, குழந்தைங்க சாப்பிடணுமே, உரைப்பை சேர்க்கலையே. சிம்பிளா சமைக்கிறேன், சீக்கிரம் சமைச்சிடலாம். சரிம்மா. சரி, நான் கிச்சன் போய் சமைக்கிறேன். அதுதான் சொன்னேன், ஜெயராஜ் மாமா பத்தி நாயின்னு சொல்ல முடியுமா? இவளோட சிறுப்பப்படுத்தி அடிக்காம இருந்த நாம்பளே இல்ல. ஹாய் சனியனே, எங்களது என் குடும்பத்துக்குள்ள வந்த நீங்களாம் இப்படி இருந்தா நான் எப்படி சமைக்கிறது? என்ன, எனக்கு நிறைய வேணும். நிறைய வேணுமா? சரி, சின்ன பிள்ளைக்கு நிறைய சமைச்சு தரேன். தங்க பிள்ளை, உனக்கு சமையல் பண்ணி சிவியர் பாதிப்பு தான். ஆனா அவங்க அதிகமா சாப்பிடல, அதனால உசுருக்கு எந்த பயமும் இல்ல. அப்படின்னா எனக்கு பாதிப்பா? ஐயோ, என்ன சொல்றீங்க? என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ தேமொழி உனக்கு சமையல் பண்ணி உனக்கு ஊட்டி உடனே ரொம்ப நாள் ஆசை. அந்த பாக்கியம் கிடைக்காம இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. எனக்கு என்னமோ மீனாத்தை எல்லாரும் வேலைக்குனே பிளானை போட்டு தான் சமைக்காம போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அம்மா உனக்கு சமைச்சு தரேன். சரி, என் பிள்ளை இறந்ததெல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஐயோ, என்ன பண்ண? புதுசா எலும்பு திரும்பின மாதிரி இருக்குது. என்ன பண்ண? பத்தே ஆகணுமே. இவன் மறுபடியும் இந்த கிராஸ் பண்ணி போனா அம்மா எங்க போறேன்னு கேட்பாங்க. என்ன பண்ண? ஆஹா, பாயிண்ட் கிடைச்சிட்டு. டேய், நீ என்ன வெளியில வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாது. இங்க வா, மாமா கிட்ட வா. உன்னை நான் கிச்சன்ல கொண்டு விட்டுட்டு வரேன். வாமா, வா. அப்படி சொல்லக்கூடாது. டேய், இங்கெல்லாம் நிக்க கூடாது. வா, நீ கிச்சன்ல தான் நிக்கணும். இங்க வா.